வாழ்வு வந்தால் அட்டராத்திரியில் கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்க. அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அட்டராத்திரியில் கொடை பிடிப்பானாம். அது மாதிரி ஒரு சீட்டு 2 சீட்டு கொடுக்கறதுக்காண்டி துணை முதலமைச்சர் பதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு சில கட்சிக்காரவங்க. இப்போ விஜய் ஒரு நேர்மையாக ஜெயிச்சு முதலமைச்சராக விடாமல் துணை முதலமைச்சர் பதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி இல்லை, இந்த அரைகுறை கட்சிக்காரவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான தகவல். அரைகுறை கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான தகவல். உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி இல்லை, பிரதமர் பதவியே வாங்கிடலாம். நீங்கள் உங்களோட சீட்டு 1-2 சீட்டை பத்திரமா உங்கள் பொட்டிக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1-2 சீட்டு இருக்குது, அதை நீங்கள் யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க. விஜய்கிட்டெல்லாம் கொடுத்துட வேண்டாம். உங்கள் பொட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கோங்க, பீரோலுக்குள்ளே வச்சு பத்திரமா. இப்போ இன்னுமே விஜய் உங்கள்கிட்ட எந்த ஒரு கட்சிக்காரவங்கள்ட்டையும் சீட்டு கேட்டு வரமாட்டாப்புல. இன்னுமே உங்களுக்கு இந்த 1-2 சீட்டு கொடுக்கறதுக்காண்டி பிரதமர் பதவியே வாங்கிடலாம். நீங்கள் இந்த 1-2 சீட்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடும், எப்படியாவது வாங்கிடலாம். இப்போ அதனால் நீங்கள் ஒரு நல்ல மனிதருக்கு சீட்டு கொடுத்து முதலமைச்சர் ஆக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட சீட்டை உங்கள் பொட்டிக்குள்ளே வச்சு பூட்டிக்கோங்க. இனிமேல் உங்களை தேடி விஜய் இந்த மாரி சீட்டு கொடுக்கணும் யாரையும் எந்த கட்சிக்காரங்களையும் இனிமேல் விஜய் தேடி போக மாட்டாப்புல. ஏன்னா அவருக்கு தெரியும், இப்போ 100 சில்லற சீட்டு ஜெயித்தவருக்கு 108 சீட்டு ஜெயித்தவருக்கு இன்னும் கொஞ்சம் சீட்டு பிடிக்கிறது கஷ்டம் கிடையாது. இதில் பஸ்ஸு தடைகள் பண்ணதுனால அவர் முழுமையான வெற்றி கிடைக்காம ஆகிப்போச்சு. இப்போ இந்த 1-2 கட்சிக்காரவங்களாம் உங்களோட சீட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அரைகுறை கட்சிக்காரவங்களாம் விஜய் இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் உங்களை தேடி வரமாட்டார், யார்கிட்டையும் சீட்டு கேட்டும் வரமாட்டாப்புல. சொல்லியாச்சு, இனிமேல் அது மாதிரி கேட்கக்கூடாதுன்னு இப்போ நான் சொல்லிட்டேன் விஜய்கிட்ட. இந்த மாதிரி அரைகுறை கட்சிக்காரவங்கள்ட்டெல்லாம் சீட்டு கேட்டு போக வேண்டாம்னு சொல்லியாச்சு. அதனால் இனிமேல் உங்களோட சீட்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. விஜய் இனிமேல் உங்களை தேடி வரமாட்டாப்புல, கேட்க மாட்டாப்புல. இப்போ இந்த சீட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சீட்டு கொடுக்காம தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி. நீங்கள் சீட்டு கொடுக்காம பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ அரைகுறை கட்சிக்காரங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. உங்கள் சீட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு நல்ல மனிதரை முதலமைச்சர் ஆக விட மாட்டீங்க. ஏன்னா தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி. இப்போ நீங்கள் சீட்டு கொடுக்காம இருக்கிறதுனால அவர் ஒன்றும் வருத்தப்பட போகிறதில்ல. அவர் ஒன்றும் இல்லாதப்பட்ட ஆள் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணலான்னு வந்தார். அதை எல்லாருமே கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சீட்டு கொடுக்காம போகிறதுனால ஆட்சி கலைஞ்சிரும். இப்போ இந்த ஆட்சி வந்துடும், அதாவது கவர்னர் ஆட்சி வந்துடும் தமிழ்நாட்டுக்கு. கவர்னர் ஆட்சி வந்துருச்சுன்னு வைங்க, யாரும் வெளியில் போக முடியாது. இப்போ 6 மணிக்கு மேலே வெளியில் போக முடியாது. கவர்னர் ஆட்சிலாம் வந்துருச்சுன்னா குறிப்பிட்ட காலத்து வீட்டுக்குள்ளேயே வந்துடணும், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே. அதேமாரி இந்த இப்போ சுதந்திரமாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க எல்லா மக்களும், எல்லா கட்சிக்காரவங்களும், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சிக்காரவங்களும் சுதந்திரமாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கவர்னர் ஆட்சி வந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அங்கே கூப்பிட்டு வச்சு உரிச்சு எடுத்துருவாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தமிழனுக்கு தமிழன் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, ஒரு நல்ல மனிதருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த கட்சிக்காரவங்களும். இப்போ நான் கட்சிக்காரன்டா, நான் டிஎம்கேக்காரன், நான் ஏடிஎம்கேக்காரன், நான் விசிகா, நான் தானாமூனா, நான் ஏனா கோனான்ட்டு யாராவது இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் யாராவது ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா உங்களை வச்சு அடி உரிச்சு எடுத்துருவாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு நல்ல முதலமைச்சர் நம்ம மக்களுக்கு நம்மளே ஆதரவு கொடுத்து முதலமைச்சர் ஆக்குவோங்கிறத விட்டுருங்க. ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணால் உங்களுக்கு கௌரவம் குறைஞ்சி போயிடும். இப்போ பிஜேபி மூலியமாக இப்போ கவர்னர் ஆட்சி வந்துருச்சுன்னா உங்களுக்கெல்லாம் அடி ரிவீட் அடிச்சிடுவாங்க. கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கூடிய சீக்கிரம் நடக்கும் அதெல்லாம். இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் முதலமைச்சர் ஆக மாட்டீங்க. இந்த மாதிரி அடுத்து நான் தான் கட்சிக்காரன், நான் அந்த கட்சிக்காரன், இந்த கட்சிக்காரன் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா உங்களை வச்சு ரிவீட் அடிச்சிடுவாங்க கொஞ்ச நாளில். நல்லா தெரிஞ்சுங்க. எல்லோரும் இதை ஷேர் பண்ணி விடுங்க.